ஹாய் அல்லடா, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம டேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட்னு வச்சுக்கலாம். நீங்கள் கேட்கும் போது அது யாருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஏன்னா நான் அதில் தான் நிறைய அப்டேட்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே அதில் தான் போடுறேன். ஸோ எல்லோரும் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் கொடுத்துருவேன், அதையும் பார்த்துருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் முன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் தேங்காய் போட்டு துரத்திட்ருக்கீங்க. டேய் நின்றுடு, நின்றுடு சொன்னேன். எப்படி ஏம்மா அடிகிற, நிற்பாங்களாம் ஓடி நீ எங்கண்ணா. இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ நிற்கலை, பக்கத்தில் இருக்க பூத்தொட்டி எடுத்து தலையிலே போட்டு உடச்சிடுவேன். மனுஷன் நிற்பானாடி, கொலை பண்ணுறேன்றேன்னு நீ இன்னும் பேபான்னு பார்க்கணுமா? விட்ரு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க நீங்கள், அப்படியே ஓடுறீங்க. எல்லோரும் உங்களே தேங்காய் பார்த்து தான் சிரிச்சிட்ருக்காங்க. ஒயன் தேங்காய் விட்டுறாத, அவன் எப்போவுமே வால் பண்ணிகிட்ருக்கான். துணி நேற்று காய வச்சா அதை தண்ணியில் தூக்கி போட்டு போகிறான். அடி அவனை. ஆண்டி பார்த்துக்கிறேன், உங்களுக்காக சேர்த்து அவனை நான் போட்டுடுறேன். இப்போ நான் ஓடணும், கொஞ்சம் வழி விடுறீங்களா? நீங்கள் நல்லா துரத்திட்டே இருக்கீங்க. இப்போ தேங்தான் உங்கள் அம்மா பின்னாடி, ஆண்டி 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 பாருங்க ஆண்டி, உன் பொண்ணை பாருங்க ஆண்டி, அடிறான் ஆண்டி, எல்லோரும் முன்னாடியும் அசிங்கமாரு ஆண்டி. ஒயன் பெரிய பையனை போட்டு இப்படி அடிச்சுட்டு வாய் உடச்சிருவேண்டி. போ அம்மா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அவனை விடு. ஆண்டி 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 நான் ஆண்டி விட்டு விடாது ஆண்டி, அடிறான் ஆண்டி, முதுகெல்லாம் வலியுது. இங்கே பாரு வயன், பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு போ. அம்மா சும்மா சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணாத. உன் ஃப்ரெண்டோட பையன்னு அப்படி அவனுக்கு சொல்லம் கொடுப்பியா? தேவை வெளியே வந்துரு. பட்டே எங்கள் ஆண்டிக்கிறாங்க, வெளியே நான் வர முடியாது, நான் பண்ணுவேன். வந்தால் வச்சுக்கோ, நான் டிப் பண்ணுவேன், நான் பண்ணுவேன். வந்தா அப்படின்னு ஒரு மாதிரி நெக்கலாக பேசுகிறாரு. உங்களுக்கு செம்மக்கம் வருது. தனியாக மாட்டுவேல அப்போ இருக்குது. அப்படியாடி தனியாக மாட்டுவேண்ணா? பாலாம் மாட்டுறேன் நான். இப்போ உங்கள் அம்மா தான், இங்கே பாரு படிக்கணும்ல, ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு. அம்மா நான் படிக்கிறேம்மா, முதல்ல என்ன நடந்துச்சு ஒரே ஒரு வாட்டி கேள. என்ன நடந்துச்சு சொல்லு. அம்மா இவன் இருக்காளம்மா, இப்போ தேங்தான் அப்படியே உங்கள் அம்மாவோட காதை மூடி. ஆண்டி அவள் ஒரு பைத்தியக்காரி ஆண்டி, அவள் சொல்கிறதுல எது கேட்டுறீங்க? நீங்கள் வாங்க, நம்ம போய் தனியாக பேசுவோம். இருடா தேயம், அவைத்தான் சொல்ல வரா, இரு. அம்மா இந்த பொறிக்கு என்ன தேம்மா பார்க்குது? என் ஃபோனில் என் இன்ஸ்டா எடுத்து என் ஃப்ரெண்டுங்களாம் யாருன்னு சொல்லி அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணியிருக்கு. போய் இழுத்த கசையான என்னன்னு தெரியுமான்னு கேட்டு வச்சுருக்கான். எல்லா பொண்ணுங்களும் அசிங்கப்படுத்துகிறாங்க. இவெல்லாம் இப்போ தேங்தான். ரொம்ப பண்ணாதடி, உன் ஃப்ரெண்டுங்களாம் அவ்வளோ நாளே இல்லை, சீனே இல்லை, துபாய் வருங்க, ஃபில்ட்ரு போட்டு சாவடிதுங்க. பார்த்தேன்னே சும்மா கேட்டு பார்த்தா ட்ரை பண்ண, சும்மா பேசுறது. நான் நல்ல பையன் ஆண்டி, இந்த லூஃபிக்கிறான்ல அவன் தான் எங்கேயோ சிங்கிளாக சுற்றின்னு இருக்கான்னு சும்மா ஹெல்ப்பு கேட்டான் ஆண்டி. நம்ம வேறு யாருக்கு போக முடியும், நம்ம வயன் தானே நம்மளுக்கு எல்லாம், அதனால தான் ஆண்டி அந்த வேலையை பார்த்தா, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஆண்டி அப்படின்னு ரொம்ப நல்லவ மாதிரி அப்படி நடிக்கிறாரு. இப்போ நீங்கள் தான், அம்மா அவனை வீட்டு பக்கம் சேர்த்த ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். இங்கே பாருடி, நீ போய் படி. அவன் ஆம்பளை பையன், அப்படி தான் விளையாடுவான், இதுக்கப்புறம் தேங்காய் செய்ய மாட்டான். நீ போ. இப்போ நீங்கள் தேங்காய் பார்த்து முறைக்கிறீங்க. தேங்காய் படிக்கிற வேலையை படுறி, போ படித்து நாசமாக போ அப்படின்னு கலாய்க்கிறாரு. நீங்களும் உள்ளே போய் டோரை லாக் பண்ணலான்னு போகிறீங்க. இப்போ தேங்காய், நாடி அவள் தான், நான் கதவெல்லாம் சாத்திக்கிறேன். இங்கே பாரு தேவம், சும்மா டீ போட்டு பேசாத. அப்படி நீ பண்ண வேலைக்கு நான் பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன். பார்க்காத, கண்ண முடியும், நானா பாருண்ணே. நீ பார்க்காதடி. உன் ஃப்ரெண்டு ஒரு திருவாள் ரூபி, அவள் பேர், ஐயோ சூப்பராக இருக்காடி அவள் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தா நல்லாயிருக்கும். நீயா போறியா? தொடக்கமாக கட்டையால் அடிக்கவா? ஒல்ல எதனா சொல்ல வருதாடி? திட்டுறது கூட ஒழுங்காக பார்த்து திட்டு, வளர்ற குடியாரி போடி அப்படின்னு தேங்கம் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ தேங்க பைக் எடுத்துகிட்டு தான் அவங்க ஃப்ரெண்ட் கேங்க்கு போகிறாரு. இந்த பாரு என் மச்சான் வந்துட்டான், இதுக்கப்புறம் ஆட்டம் மச்சாவாக இருக்கும். தேங்க வாடா, இங்கே வந்துக்காரு, உனக்கு நான் சீட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். தேங்க்ஸ்டா லுஃபி. இன்னும் அந்த பொண்ணு வந்தாளா? இல்லைடா, நீ வார. அவள் என்னடானா துணி காய போடுறா, எடுத்துன்னு போயிடுறா, துணி காய போடுறா, எடுத்துன்னு போயிடுறா.
ஒன்றும் காட்ட மாட்றான் மச்சான். ஆனால் பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி இது தரமான சம்பவம் நடக்க போகுது. நீ வேணால் பாரேன். இப்போ தேங்க லூஃபியும் தான் அந்த வீட்டை எட்டி பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒரு ஆன்ட்டி துணி காய போட்டுட்ருக்காங்க. ரொம்ப அப்படி இப்படின்னு தான் இருக்குது சாரி. இப்போ லூஃபி தான் மச்சான் எனக்கு அப்படியே அந்த ஆன்ட்டி இழுக்கிறாடா. நான் என்ன பண்ண போகிறேன், பால் தூக்கி போட்டு ஆன்ட்டி பால் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நடிப்பு நடிக்கிறேன். மச்சான் நீ பாலை போடு அப்படின்னு லூஃபி ஐடியா கொடுக்குறான். இப்போ தேங்கம் கேவலமாக ஒரு லுக் விட்டுட்டு அதே மாதிரி பாலை தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த ஆன்ட்டியோட இடுப்பில் தான் அது படுது. யார் இது பண்ணது? ஆன்ட்டி சாரி, கிரிக்கெட் விளையாடின்னு இருந்தோம், தெரியாமல் படக்கூடாத இடத்துல பட்டுச்சு, சாரி ஆண்டி. நீங்கள் அங்கேயே இருங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்பட போகிறீங்க, நான் மேலே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஆண்டி தான் இல்லைப்பா தம்பி நான் இங்கேருந்து போட்டுடுறேன். வேணாம் ஆண்டி, அந்த கஷ்டப்படக்கூடாது ஆண்டி, நீங்கள் குனிவீங்க பசங்களாம் சரி கிடையாது, பார்த்துட்டே இருப்பானுங்க. இல்லை ஆண்டி நான் மேலே வரேன். இப்போ லூஃபியும் ஏறி வராரு. இப்போ அந்த ஆண்டி கிட்டேருந்து பாலை வாங்கும் போது தான் ஆண்டி இனி என்ன லக்ஸா, ஏன்றா கண்டுபிடிச்சிட்டியா என்ன? வாசனை இதுவரையும் வருது ஆண்டி. வருதா பார்த்து நல்லா? வருது ஆண்டி. எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு வரல பேசுகிறீங்க? இப்போ பின்னாடி அந்த ஆண்டியோட ஹஸ்பண்ட் தான், டேய் பொறுக்கி நாய இந்த பக்கம் வராதுன்னு ஒன்று எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். அங்கிள் பாலு என்னடா உனக்கு அப்படின்னு போட்டு அந்த அங்கிள் தான் லூஃபியை போட்டு நல்லா தட்டுன்னு தட்டுறாரு. இப்போ கீழே தயங்கும் சோரம் சிரிச்சிட்ருக்காங்க. டே அவன் பொட்டடா, அவனுக்கு பாரு, அவனுக்கு பொய் சொல்ல கூட தெரிலடா. மச்சான் நீ என்ன பண்ணுறது, வீடியோ எடு, நம்ம அப்படியே நீ ஸ்னாப் போடுறோம், எல்லாரையும் தெரிய விட்றோம், எல்லாருக்கும் அனுப்புகிறோம் இனி. இப்போ சோரம் தயங்க வந்து அவன் வீடியோ எடுத்துகிட்டு கலாச்சிட்ருக்காங்க. இப்போ அவன் ரொம்ப அடிக்கிறான், இரு நான் வேலை பார்த்துட்டு வரேன். இப்போ தேங்கூரில் வந்து அங்களுக்கு தெரியாமல் பயம் பண்ணிட்டான். நான் பண்ணான், லூவி மச்சான் நீ ஓரம் இல்லை, தெரியாமல் பால் பட வேண்டிய படம் ஏன்டா என்னைய மாத்திர மச்சான். லூஃபி கூட சேர்ந்தாலே பண்ணணுங்குது, படக்கூடாத இடத்துல பட்டுடுச்சு. சாரி அங்கிள், இதுக்கப்புறம் இவனை நான் பார்த்துக்கிறேன், விட்றீங்களா? நீ யாருப்பா அவனுக்கு வக்காலத்தா, நீயும் வந்துருக்கியா? அங்கிள் நான் அந்த மாதிரி பயலாம் இல்லை, இவன் தான் கொஞ்சம் காஜத்தை சுற்றுறான், சட்டையில் வந்து கையெத்தினா கொஞ்சம் நல்லாரும், அப்புறம் நான் பேச மாட்டேன். உன்னை யாருடா பேச சொன்னா, இங்கே வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படி அந்த அங்கிளோட கையை பிடிச்சி நான் தான் சொல்கிறேன்லடா பாடே, பிடிக்காத கோவம் வருது விட்டுருன்னு அங்கிள்னு மரியாதை தானே சொன்னேன். இஷ்டத்துக்கு உன் அப்பா நான் போட்டால் இந்த ரோடு அங்கே வேணால் விளையாடுவோம், உன் வீட்டில் வந்து விளையாடணுமா சொல்கிறா மயிறு சொல்கிறா. இப்போ லூஃபி தான் மச்சான் வம்பு வேணா மச்சான், அம்மா திட்டுவா, நீ வா எறா, நான் ஒழுங்காக தானே பேசினேன், இந்த பாடி என் சட்டா மேலே கை வரான். இவ்வளோதான் மரியாதை, உன் பொண்டாடி ஒன்றும் வீட்டில் இரு, இல்லை ஊட கொளுத்திடுவேன். இப்போ அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ லூஃபி தான் ஏன்னா நல்லா தான்றா இருக்கிற, திடீர்னு என்னடா ரகடாக மாறுற, எல்லாம் அப்படி தான், சட்டை மேலே கை வச்சா கோவம் வருது, யார் வச்சாலுமே அப்படி தான் மாறுவேன். சவா வீட்டுக்கு போவான், இல்லை ஹோட்டலுக்கு போகலாமா, பசிக்குது ரொம்ப, வீட்டுக்கு போனாங்க அம்மா திட்டுவா அப்படின்னு 3 பேரும் எங்கன்னா சாப்பிடலான்னு தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. அச்சோ டயர்டாக இருக்குது, காலையில் எழுந்து படிக்கலாமா, அப்படி படித்தா அம்மா திட்டியை கொண்டுடுவாளே, டிவி பார்க்கணும் போல் இருக்குது, தூக்கம் வருது, எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து சாகடிக்குது. ஏன் பாதாம் சாப்பிட்றியா? இல்லைம்மா எனக்கு லெமன் ஜூஸ் வேணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக. சரி நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்ச நேரம் ரொம்ப படிக்காத, கொஞ்சம் காற்று வாங்கிட்டு இரு. சரிம்மா. இப்போ நீங்கள் பால்கனியில் தான் போய் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தயம் மேலே தான் பார்க்குறாரு. நாடி புட்டி பஸ்டியா, இன்னொரு வாட்டி அப்படி கூப்பிட்டா பக்கத்தில் இருக்க தொட்டியை தூக்கி தள்ளி விட்டுருவேன். நாடி சும்மா கொலை பண்ணுறதுலேயே இருக்க, உங்கள் அப்பா என்ன மாட்டி விட்ருவா, பாடா, உங்கள் அப்பாக்கே உன்னை பற்றி நல்லா தெரியும், வந்துட்டான், கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியாக காற்று வாங்க விடுறானா, போ உள்ள போ. ஐயா நீ சொன்னால் நான் உள்ள பண்ணுமா, அல்ல போக மாட்டேன், இரு மேலே வரேன் அப்படின்னு மேலே வராரு. இப்போ அங்கே தேங்கோட அம்மா தான் நின்றுட்டுருக்காங்க. தேங்கோட அம்மா சட்டையை பாரு எவ்வளோ கரை, இங்கே பாருடா, சும்மா ஊரில் வம்பு வளர்த்துட்ருக்காத, லூஃபி சொல்லிட்டா எல்லாத்தையும், என்ன கை வாங்கிட்டுருக்கியா, உங்கள் அப்பாகிட்ட மாட்டணுமா,
அப்படின்னு அவங்க அம்மா தான் சட்டையில் கை வைக்கிறாங்க. இப்போ தேவனுக்கு செம்ம கோவம் வருது. அம்மா பேசுறதா, நான் வாயில் பேசு, மேலே கை வைக்காத, கோவம் வருது. ஏண்டா நான் கூட வைக்கக்கூடாதாடா? அம்மா எனக்கு புரியலம்மா, கையெடுமா, புரியல, சொல்லு, நீ எவ்வளோ வேணா அடி, எனக்கு சட்டையில் இப்படி பிடிச்சலாம் பேசாதம்மா, டென்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் தான் பெரிய இவர் ரொம்ப ஹீரோ கணக்கில் பண்ணுவார். டேய் டுபாக்குரே, நீ ஏன் அடி வாங்கிட்டு வந்திருப்ப? அந்த லுஃபி சும்மா ஒளர்றான் ஆண்டி, அவன் மூஞ்சி பாருங்கள், இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்குது. இப்போ தயம் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு உங்களை பார்க்குறாரு. நாடி அடிச்சு காட்டணுமா? ஐயா என்கிட்டயே வாய் கொடுக்குறியா? நானும் அடிச்சிடுவேன். இப்போ தேங்க அப்படி கிட்ட வராரு. நீங்கள் பதட்டமாகறீங்க. தேவங்க என்ன பண்ணுற? அடி, பக்கத்தில் தானே இருக்கேன், கை நீட்டாக தானே இருக்கு, அடி பார்க்கலாம். தேவங்க அம்மா, ஏய் அட்ரி, இங்கே பாரு ஆண்டி அப்படின்னு நீங்கள் நகர்ந்து போகிறீங்க. இப்போ அவங்க அம்மாவும், இங்கே பாரு தயம், நான் இவ்வளோ தான் சொல்லுவேன், அத்தை வாட்டி அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன், மரியாதை சீக்கிரம் சாப்பிடவா, நான் வரேம்மா, நீ போ. இப்போ நீங்களும் அங்கேருந்து போகலான்னு போகிறீங்க. இப்போ தயம், நீ அங்கே போகிற அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு. உங்களுக்கு இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. கையெடு. ஏய் நில்றி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நின்று. இப்போ நான் கிட்ட வந்தோடனே ஒரு மாதிரி பயந்து தானே? சி, மூஞ்சிக்கு யாருன்னா பயப்படுவாங்களா? பயப்படலையா? இல்லையா? சரி கையை பிடிச்சா இது கையெல்லாம் நடுங்குது. எனக்கு ஜுரம், அதான் ஜுரம்னா நடுங்குமா? அப்புறம் எதுக்கு இப்படி இதையும் வெளியே வந்து விழுந்துடுற மாதிரி துடிக்குது? ஏய் தயம், என்ன பேசிகிட்ருக்க? சரி நான் உனக்கு கேட்குறேன், உனக்கு எழுத்த காசாயா வருமாடி? அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்கிட்டயே ட்ரை பண்ணுறியா? வாயை உடச்சிடுவேன், போடா. சும்மா பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு அடிமை ஆகிடாத. இப்போ தேங்தான் ஒரு மாதிரி க்ளோஸாக வந்து, ஏய் நான் ராஜாடி, என்னையுமே அவளுக்குமே ஏன் எங்கள் அம்மா கூட அடிமையே ஆக மாட்டேன், பார்த்துக்கோ. அப்படியா? பார்க்குறேன் பார்க்க தானடி போகிற. சரி பச்சியா? படிச்சுட்டே இருக்கேன், பார்த்துடி, ரொம்ப படிய போகிற, ஆல்ரெடி சொட்டை ஏறிதாரு. நீ ரொம்ப பண்ணாத தயம், அப்படியே உனக்கு மட்டும் இல்லை பாரு. இல்லை மேடம் சொல்லுங்கள், எனக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கள், உனக்கு இல்லை தான் போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. இப்போ தேங்தான் இவ்வளோ பார்த்தா மட்டும் எதுக்கு ஒரு மாதிரி பந்து நம்மளையே? ஏய் இது ஒரு சப்ப ஃபிகர் ஆச்சே. தேங்க வேணாண்டா, நம்ம ஃப்ரெண்டுடாவ, ஃப்ரெண்டா ஏதோ ஃப்ரெண்டுலாம் இல்லைல்ல. இது மாதிரி மச்சான் கேட்போம், மச்சான் கேட்டால் தான் எல்லாம் தெளிவாக சொல்லுவான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, மார்னிங்கே தேங்தான், டேய் பொட்ட கதவு தொடுறா, மயிரே டேய் கதவு தொடுறா கேட்குதா? இப்போ லுஃபியோட அம்மா தான், ஏன்டா அடங்கவே மாட்டியா நீ? அவன் குளிச்சுட்ருக்கான். ஆண்டி கதவு திறங்க ஆண்டி, நான் உள்ளே வந்துடுறேன். இப்போ அவங்களும் கதவு திறக்கிறாங்க. இப்போ தேங்தான் உள்ளே வந்துட்டு குளிச்சுட்ருக்கான்னு சொன்னதும் லுஃபி கதவு போட்டு தட்டுறான். இப்போ லுஃபி தான், டேய் பொறம்போக்கே குளிச்சுன்னு இறண்டா எதுக்குடா தட்டினேக்கிற? டே அவசரமான விஷயம்டா, செய்கிறோண்டா, கதவு தொடுறான். யார் அந்த ஆண்டி வந்துட்டாளா? அவன் புரிச்சவங்க வர கொண்டு வரட்டானா? ஐயோ எங்கள் அம்மா வர வீட்டில் இருக்கிறாள். டே லூஃபி போட்ட, அது கிடையாதே, நீ சீக்கிரம் கதவை தர. டே குளிச்சுன்னு இருக்காண்டா, அப்படியே நான் பார்த்ததே இல்லை பாரு, தம் தொப்புள் வச்சுன்னு வரா பண்ணி கதவு திறறான். இப்போ லுஃபி கதவு திறக்கிறாரு. இப்போ லுஃபி ஷவரில் தான் குளிச்சிட்ருக்காரு. பக்கத்தில் தேங்தான் ஒரு டேபிள் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி சேர் மாதிரி போட்டு, இல்லை மச்சான் எனக்கு ஏன் ஒரு டவுட்டு, இந்த ஒயனுக்குறாள் ஒயனு, ஆமாம் அவளுக்கு என்ன, அவள் நம்மளுக்கு எப்படி, நம்மளுக்குன்னா நம்மளுக்கு அது ஒரு பையன், பையன் தானே, எனக்கு இப்போ பொண்ணா தெரிறாடா அவள். இப்போ லூஃபி அப்படி திரும்பி பார்க்குறாரு. நான் அப்படி பார்க்குறேன், உனக்கு மட்டும் பொண்ணா தெரிறாளா தேங்க மச்சான்? ஆமாம், அன்றைக்கி நேற்று ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டா, எப்போவுமே அவளை கட்டிலாம் பூச்சி விளையாடுவேன், அப்போல்லாம் எதுவுமே பண்ணாதவ, இப்போ கிட்ட வந்தா நடுங்குறா, ஒரு மாதிரி பார்க்குறா. ஏய் என்ன அவள் லவ் பண்ணுறாளாடா? இப்போ லூஃபி தாங்க அப்படியே ஜக்கில் தண்ணி எடுத்து அப்படியே தேங்க மூஞ்சில் ஊற்றிட்டு, பொட்டை மரியாதையாக எழுந்து போயிடு, அவளை அது உன்னை லவ் பண்ணுறதாவது, அவளே உன்னை மாட்டி விட்ருவா.
அதெல்லாம் நீ லவ் பண்ண வச்சுக்கோ, ஊடாகவே இருக்காது, விளங்கவே வழங்காது. அச்சின்னு 2 பேருமே செத்துருவீங்க. அவ்வளோ லவ் பண்ண மாட்டான் மச்சான் உன்னை. அந்த டவல் எடுத்து கொடு. இப்போ தேவைங்க டவல் எடுத்து கொடுத்துட்டு அவள் லவ் பண்ண மாட்டாள்ல என்ன? ஆமாம். ஆனால் நான் லவ் பண்ணுவேனே. இப்போ லூஃபி என்னடா சொல்கிற? இல்லை எனக்கு புரியல. புரிகிற மாதிரி சொல்கிறேன் மச்சான். அவன் என்னை லவ் பண்ண மாட்டா, நான் பண்ணுறேன். டேய் தேங்க ப்ராங்கு இல்லை மச்சான், சீரியஸ். தெரில, அவள் ஒரு மாதிரி பயந்தா பாரு, அந்த பயம் எனக்கு வேணும். அவள் என்ன தெரியுமா சொன்னான், நான் இன்னும் அடிமையாகிடுவேண்ணா. அவளுக்கு ப்ரூவ் பண்ணோம் நான் எப்போவுமே யாருக்குமே அடிமையாக மாட்டேன்னு. ஏன் பிடிச்சிதுன்னா அவள் திமிரு இறக்கணும், அவள் கொழுப்பை இறங்கணும். அதுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் பொண்ணுங்களும் என்னை பார்த்து வழிஞ்சு தான் பார்த்துருக்கேன். இது மட்டும் தான் கொஞ்சம் துள்ளினுரு. ஸோ மேபி இப்போ லூஃபி தான், எப்பா ஓடுப்பா எங்கண்ணா, நீ எங்கன்னா எதனா பண்ணின்னு போ, என்னை இட்டுன்னு போகாத, அவளுக்கும் எனக்கு ஆகவே ஆகாது. இப்போ தேவந்தான் அவள் இவனை வாய வச்சிருவேன். மரியாதை சொல்லு, உனக்கு யார் தங்கச்சில்ல? டேய் தேங்கே, இந்த பொட்டை வேலைலாம் எனக்கு எடுத்துன்னு வராத. எனக்கு எப்போவுமே அது ஆம்பளை தான், உனக்கு ஆம்பளைலாம் கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு தங்கச்சி. மரியாதை கொடுக்கல காது திருப்பிடுவேன். பண்ணுவீங்கடா. அதுதான் எல்லாமே இப்படித்தான். லவ் வந்தால் ஃப்ரெண்டை விட்டுருவீங்க நீங்கள். ஆனால் எதுக்குன்னா இழுக்கணுன்னா மட்டும் லெஃப்யே இதை வாங்கிக்கிறா அதை வாங்கி வராமல் பாரு பொட்டை. சி வீட்டை விட்டு கிளம்பு. இப்போ தேவைதான் இதெல்லாம் சொல்லாதுடா. என்ன உன்னை விட்டா என்ன யார் இருக்கா சொல்லுவாங்கண்ணா? நீ தான் என் சல்லுக்குட்டி. செவ்வா கட்டிப்பிடி. டேய் குளிச்சிக்கிறேன் இப்போ தான். என்ன என்னையும் உன்னைய வேறு மாதிரி ஆகுறியா? ஏந்து போ. இப்போ தேங்தான் அப்படி சும்மா படுத்துட்டு உங்களை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்காரு. என்ன பண்ணுவா அவள்? ஏன் படிச்சுன்னே இருக்கா எப்போ பார்த்தாலும்? ரெஸ்ட் எடுக்க மாட்டாலோ? இனி நைட்டு போவோம், நிறைய பேச்சை போட்டு அவன் மனசில் நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி நைட் ஆகுது, நீங்கள் உட்காந்து செம்மையாக படிக்கிறீங்க. இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. நீங்கள் ஐயோ இவன் எதுக்கு இப்போ உள்ளே வந்தான்? இப்போ சும்மா நான் தொல்லை பண்ணுவான். இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. இப்போ தான் ஒரு சேர் எடுத்து போட்டு என்னடி பண்ணுறேன்? செடி நட்டுட்ருக்கேன், பார்த்தா தெரியல? இந்த வாய்க்கு மட்டும் குரல் இல்லடி வாயினே, உனக்கு இருக்கிறத விட இல்லை. சரி மூடி வையே. இங்கே பாரு தயம், பெட் எடுத்து குத்திடுவேன். இப்போ தான் உட்காந்து படிக்க. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் இவனை மட்டும் விடாதீங்கன்னு. நான் தான் டோருக்கு வெளியே போட்டிருக்கேன்ல, நீலாம் அலோட் கிடையாதுன்னு. பார்த்தியா இல்லையா? ஆமா அவள் தானாம்மா. சரி இப்படி உட்காரு. என்ன விஷயம்? சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு? ஐயடா இது யார்? தேங் தானே? இல்லை என்னது ஃபோன் நம்பர் ஏதாச்சும் வேணுமா பொண்ணுது? அல்ல இல்லடி, சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டியா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லு, கூட பேசுவேன். சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இல்லடி. அச்சுச்சோ, அம்மாவை சாப்பாடு போட்டு வர சொல்வா? ஊட்டி விட்றியா? தேயம் படிச்சுட்ருக்கேன், ஊட்டி விடுவாங்களாம். அப்புறமா விடுறேன் வீடு. அப்புறமா டெரஸ் போகலாண்டி, வரியா? வரேன். இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, தேவை அங்கே இருக்கிறதெல்லாம் நோண்டிகிட்ருக்காரு. இப்போ சும்மா புக்கெல்லாம் எடுத்து உங்கள் முதுகில் தான் அடிச்சிட்ருக்காரு. வலிக்குது தயம், வலிக்குது. இப்போ ஐயோ சும்மா மண்டையில் உடம்பு அடிச்சுட்டே இருக்க. இப்படி அடிச்சுட்டே இருந்தால் யார் என்னை கல்யாணம் பண்ணிக்காத? பைத்தியம் ஆயிட்டேனா? நான் பண்ணிடுறேன்டி. நான் பண்ணிடுறேன்டி. பைத்தியமானாலும் சரி, ஊனமானாலும் சரி, நான் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி உட்காந்துட்டு பேசவே இல்லை, பதிலை காணோம். ஏதாச்சும் சொல்லு. சுச்சு அது போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் டெரஸ் போனால் வரேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. இப்போ தேவைதான் சும்மா உங்கள் ரஃப் நோட்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதில் உங்கள் பேரும் அவர் பேரும் போட்டு ஃப்ளேம்ஸ் போட்டிருக்கு. இப்போ தேவைதான் அடப்பாவி எப்படி இருக்கா, அப்பாவி போல் இருக்கும் இவள் தான், அது மாதிரி பண்ணுறான். அப்படியே எங்கள் அம்மா சொல்லும் இவ தான் நல்லவன்னு. பார்த்தியா என் பேருக்கும் அது பேருக்கும் ஃப்ளேம்ஸு. சரி என்ன வந்துக்குது பார்த்தா அங்கே சிஸ்டர்னு வந்திருக்கு. ஐயச்சி இதெல்லாம் போய் ஃப்ளேம்ஸ்லாம் இதெல்லாம் வராதே, மேரேஜ் தான் வரோம், என்ன லவ் வரோம். அது
இதெல்லாம் போடவே கூடாது, அவகிட்ட சொல்லணும், இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை நைஸாக கிழித்து அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நீங்கள் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. என்ன கிளம்பிட்டானா? அப்பா சனியாக ஓஞ்சுது. அம்மா கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் பேசுகிறான், படிக்க விட மாட்டேன் போல். இப்போ நீங்கள் உங்கள் ரஃப் நோட் எடுக்கிறீங்க, பார்த்தா பேப்பர் கிழிஞ்சிருக்கு. பேப்பரு ஐயோ பார்த்துட்டானா? பார்த்துட்டான். ஐயோ என் மானம் போச்சு. ஐயோ கலாய். இப்போ நான் எப்படி வெளியே போவேன்? நீங்கள் பேர் வாங்கி வெளியே போவாத, அப்படியே டயர்டாக இருக்கு அப்படி சொல்லி படுத்துரு. இல்லை அவமானம். ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப எம்பாரசிங் ஆகிட்டீங்க. இப்போ தான் டெரஸில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மயிறு வருவாளா மாட்டாளா? அவள் ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுது உண்மை. அவள் இரு ஆனால் சொல்ல மாட்டா. எனக்கும் இருக்குது, நானும் சொல்ல மாட்டேறேன். எப்படி இப்படி லவ் வந்தது எங்கள் 2 பேரும்? இந்த காதலுக்கு தான்ப்பா கண்ணும் இல்லை மயிரும் இல்லை, மூளை கூட இல்லை. கண்ட டைமில் இவளுக்கெல்லாம் இவன் மேலே போய் எனக்கு எதுக்கு தான் அப்படிலாம் வருதோ அப்படின்னு தேங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருப்பாரு. இப்போ நீங்கள் தான் குழந்தை வெயிட் பண்ணிகிட்ருக்குமா? வெயிட் பண்ணியிருக்கோம், பேசாமல் போய் பார்த்துடலாமா? பார்க்கலாம், பக்கத்து ரூமில் தானே இருப்பான், எப்படியும் உங்கள் வீட்டு டோர் சாத்த மாட்டாங்க, ரூமில் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் பொறுமையாக உள்ளே போய் தூங்குறாரான்னு பார்க்குறீங்க. நல்லா சட்டை போடாமல் படுத்துட்ருக்காரு. எப்படி தூங்குறான் பாரு. அப்படியே வருத்தப்பட்டிருப்பான்னு நினச்சா நிம்மதியாக தூங்குறான். இரு உன்னை என்ன பண்ணுறேன் தூங்க விடாமல் அப்படின்னு சொல்லி அவன் பெட்ஷீட்டை எடுத்த உடனே ஐயோ அப்படின்னு செம்மையாக கத்திடுறீங்க. இப்போ தான் அடிச்சு பிடிச்சி எழுந்துட்டு ஐயோ ஐயோ யாரும் நிறைய பண்ண வராங்க, என்னை காப்பாற்றுங்க, தேம் ஏய் கொலகாரி, யார் நீ? நான் தான்டா வயன் வந்திருக்கேன். இப்போ தேவங்க அப்படியே அமைதியாகி என் மயிறு என்ன டைமில் இங்கே என்னாடி பண்ணுற? நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. இப்போ தேவங்க அப்படியே கீழே பார்க்குறாரு. தேவன் கீழே எதுவுமே போடல. இப்போ பக்கத்தில் இருக்க பெட்ஷீட் எடுத்து கடன் போத்திட்டு வெளியே போடி போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. இப்போ தேவன் ஏய் ஒரு நிமிஷம். எந்த உட்காரு. இல்லை ஏய் ஒரு நிமிஷம் வா. பார்த்துட்டியா அண்ணா? இல்லையே. ஏய் சொல்லு, பார்த்துட்டு தானே? இல்லை தேவம். அப்புறம் ஏன்டி மூஞ்சில் வேர்த்து போயிருக்குது? தேவம் உனக்கும் தான் வேர்த்து போயிருக்கு. பார்த்துட்டியாடி? எவ்வளோ நேரம் ஏச்சி அப்படி பார்த்துட்டே இருப்பாங்களா? அது அறிவில்லை, சட்டை போட்டு படுக்க மாட்டியா? ஏய் உனக்கு அறிவில்லை, யார் ரூமுக்கு வந்து என்ன பார்த்துட்டேன்? இங்கே பார்த்தேன் உன்னை பார்க்கணுன்னா இன்டென்ஷன் இல்லை, வந்து சும்மா எழுப்பலான்னு பார்த்தா இப்படி ஆரோக்கியமாக தூங்குவேன்னு எனக்கு தெரியாது. ஏய் வெளியே யார்கிட்ட சொல்ல மாட்டேன்ல? சீச்சி இதெல்லாம் யாராச்சும் சொல்லுவாங்களா? குட் கேர்ள், தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. இப்போ தான் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் ஸ்லிப்பாகி மேலே விழுறீங்க. தேவங்க என்ன பண்ணுற? ஏய் எது இங்கே வந்த ஃபஸ்ட்டு? சும்மா நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா, அதான் அதுக்கு தான் வந்தியா? வேறு அதுக்கு மட்டும்தான் வந்தேன். வேறு எதுக்கும் இல்லை. கண்ணை பார்த்து சொல்லு. ஐயோ இவன் கண்ணை பார்த்தா வார்த்தை வராது. கண்ணு எனக்கு தூசி வந்துச்சு, அதான் கண்ணை மூடிட்டே தான் இருப்பேன், கண்ணை திறக்கவே மாட்டேன். அப்போ கண்ணு திறக்க மாட்டேன். நான் திறக்க வைக்கவா? முடிஞ்சா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எப்போ தேவையும் எப்படி இப்போ கண்ணு திறந்தது? என்ன பண்ண? கண்ணு திறந்ததா இல்லையா? இப்போ நீங்கள் பைத்தியம் அப்படின்னு குடுக்குடுன்னு ஓடிட்டுறீங்க அங்கேருந்து. இப்போ தான் சிரிச்சுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஆடி என்னை பார்க்குறதே வெக்கமாறு பார்த்துருப்பாளோ? பார்த்துட்டா சரி பரவாயில்ல, எப்படி இல்லையோ நான் பார்க்க தான் போகிறேன், அதுக்கு முன்னாடியே அவள் பார்த்துன்னு போட்டான் அப்படின்னு நல்லா தூங்கிட்டுறாரு. இப்போ நீங்கள்
வீட்டுக்கு வந்துட்டு டோரை லாக் பண்ணி டோரில் சாஞ்சு அவன் அவன் அவனோட கிஸ் பண்ணானா. என் ஃபஸ்ட் கிஸ் போய் தேங்க. ஐயோ நான் வேற பார்த்துட்டேன். என்னடி இது, படிக்கிறத விட்டுட்டு உனக்கு ஏண்டி இந்த மயிறு வேலை? ஐயோ எனக்கு தூங்கிடு எக்ஸாம் இருக்குது தூங்கிடு. இப்போ நீங்கள் போய் அப்படியே படுத்துடுறீங்க, பட் உங்களுக்கு தூக்கமே வரல. இப்போ கொஞ்ச நேரத்தில் திரும்பி படுக்கிறீங்க, பக்கத்தில் தான் எதுவுமே போடாமல் படுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்களை பார்க்குறீங்க, உங்ககிட்டயே எதுவுமே இல்லை. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பொண்டாட்டி. தயம் தயங்தான். ஏன் இவ்வளோ லேட்டு? எதுக்கு நீங்கள் என்ன பண்ணுற? நீ தான் நைட்டு வேணும்னு கேட்ட, இப்போ என்ன பண்ணுறன்னு கேட்டா அதுக்கு பதில் உங்ககிட்டே இருக்கு. பாரு நம்ம 2 பேரோட கோலத்தை பார்த்தா எப்படி இருக்கு? நைட்டு கட்டிலில் விளாட்ன மாதிரி இல்லை. தயம் இங்கே ஏய் நீ தான்றி வேணும்னு கத்திட்டீன்னா இப்போ இங்கே அங்கன்னு இல்லை என் தயம். ஏய் கோமாலேருந்து ஏந்திட்டியா? எல்லாம் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வெளியே வா. அப்போ முடிஞ்சிடுச்சா? நைட்டு இங்கேன்னு கிஸ் வச்சனே வந்து போயிட்டா என்ன என்ன சொல்கிற? ஏய் நடா பொண்ணிவ பாரி, நைட்டு நீயும் நானும் இந்த கட்டில் மேலே அப்பா அம்மா விளையாடி பார்ப்போமான்ற மாதிரி விளையாடின்னு இருந்தோம். அதுலேயும் நீ சரியான டஃப்பு குத்துனிய பாகலை. நீ தான் ஏறி குச்சின்னு இருந்த. செம்ம சுகண்டி, செம்ம டேலண்ட்டு. படிப்பில் மட்டும்தான் இருப்பேன்னு பார்த்தா இதில் கூட சூப்பராக தான் இருக்க. மஜாடி நீ. தேவம் அப்போது எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்றியா? இல்லை வாய்ப்பே இல்லை, முடியாது. இங்கேருந்து போயிடு. ஏய் கத்தாத போயிடு. ஏய் ஒயன், என்னத்துக்கு போயிடு கத்திட்ருக்க? நிறைய படித்து பைத்தியம் ஆயிட்டியா? ஆமாம் ட்ரெஸ். ஆமாம் தயம். சும்மா என்ன தயம்? என்னடி போயிடு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. கனவா? கனவு நல்ல வேலை கனவு, பைத்தியக்கார கனவு. இப்படியா வந்தது? சி, எத்தனை மணிக்கு கனவு? ஐயோ 7 மணிக்கா? காலையிலையா? நடந்துருமா? எல்லாம் மெத்து, எல்லாம் நடக்காது. நம்ம தெளிவாக இருப்போம், நடக்காது. நீங்கள் அப்படியே எழுந்து பல் வளைக்கிட்டு வெளியே வரீங்க. இப்போ தேவந்தான் நாட்டி கனவுல வந்தேனா? தேவம் சொல்லு, ஒரு மாதிரி பயப்படுற. நைட்டு நீ என் கனவுல வந்த தெரியுமா? என்ன பண்ணோம்? விளையாடின்னு இருந்தோம். விளையாடணுமா? என்ன விளையாட்டு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சச்சோ சொல்லு. எனக்கும் விளையாடின மாதிரி தான் வந்தது. நம்ம என்ன விளையாட்டு விளையாடணும்? தெரியாது, நீ ஃபஸ்ட்டு சொல்லு. நீ என்ன கனவு வச்சு விளையாடணுண்டி? ஓ ஓகே தயம். சரி சொல்லு, உன் கனவுல என்ன வந்தோம்? என் கனவுலையா மறந்து போயிடுச்சு. என்ன ட்ராப் பண்ணிடுறியா? எனக்கு டியூஷன் போகணும். ரெடியாக பண்ணுறேன். இப்போ தேங்க வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் இது எதோ யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ தேங்க கூட பைக்கில் போயிட்டுருக்கீங்க. இப்போ தேங்கதான் அந்த பைக்கோட கண்ணாடி மூலியமா என்ன இவன் நீ அழகாரா, துப்பட்டெல்லாம் போட்டுன்னு பொம்பளை பிள்ளையாட்டம். என்னாடி நல்லா இருக்க? தேங்க்யூ. சரி, எது ஒரு மாதிரி பயந்துனே இருக்க? பயப்படல, நல்லா தான் இருக்கேன். எதனா சொல்லுமா? இல்லையே, எதுவும் இல்லை. சரி இந்தா அப்படின்னு ஒரு கடையில் நிறுத்திட்டு உங்களுக்கு ஜூஸ் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் நல்லா குடிச்சிட்டு தேங்க்யூ வாய் மேலேயே போடுவேன். தேங்க்யூ மயிருண்ணா. சிப்போ பாட்டி அப்படியே வேடியை பார்த்துன்னு என்னைய நினச்சின்னு இருக்காத. ஆமாம் நினைப்பாங்க, இவர் ஒரு மூஞ்சி, இவர் வேறு நினைப்பாங்க. ஓ அப்படியா? சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். பின்னாடி ஒரு பொண்ணு என்னையா வாட்சா ஓட்டுன்னு இருக்க கவனிச்சியா? இப்போ நீங்கள் பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே தேங்க வழிஞ்சு பார்த்துட்ருக்கா. யார் இது? மயிறு எதுக்கு இங்கே வந்தா? இவனை பார்க்குறதே வேலை. இப்போ வாட்சி தெரிஞ்சு ஓடி என்னை டிமாண்ட் ஜாஸ்தி. புரியுதா? ஒத்துக்கிறேன் போடா. இப்போ தேங்க வந்து கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள்
அந்த பொண்ணை போட்டு செமையாக திட்டிட்டு தான் போகிறீங்க. இப்போ அந்த பொண்ணு தான் என்னவா இவளுக்கு அப்படி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பண்ணிக்கிறான். பரவாயில்ல, தேங்க நல்லா தான் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணை சிரிச்சுட்டே போயிடுது. இப்போ டேஸ் அப்படி தான் போகுது. இப்போ வீட்டில் உங்களை எக்ஸாமுக்காக ஹாஸ்டல் அனுப்பலான்னு பேசிகிட்ருக்காங்க. இப்போ தேங்க தான் லூஃபிக்கிட்ட போகிறாளாண்டா, எனக்கு புரியாதுடா, அவள் போயிட்டா, நான் யார் கூட விளையாடுறது, அவள் அப்படி எக்ஸாம் மயிறு, இவன் எதுக்குடா படிக்கிறேன், நான் எதுக்குறேன், இவளை நான் சம்பாரித்து போடுறேன், நான் சோறு போடுறேன், இவளுக்கு குழந்தைய பார்த்துன்னு வீட்டில் இருக்கட்டும், இவன் அதை விட்டு படிக்கிறேன், இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் போகிறான். இப்போ லூஃபி தான், நீ முதல்ல லவ்வை சொன்னியா அவகிட்ட, இல்லையா, அதுக்குள்ளே குழந்த மயிருன்னு போயிட்ட, சொன்னாதான் லவ்லாம் இல்லை மச்சான், எனக்கும் லவ்வுக்குது அவளுக்கும் லவ்வுக்குது, ஆனால் 2 பேரும் சொல்லிக்க மாட்டா, அதான் லவ். ஏய் எத்து போடா எங்கன்னா தேங்க, நான் கேவலமாக பார்க்குற, புனிதமான காதல், ஆமாப்பா ரொம்ப பார்த்து புனிதம் கரைஞ்சிட போகுது. இப்போ தேங்க ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கார். இப்போ நாளைக்கு நீங்கள் கிளம்பிடுவீங்க. இப்போ தேங்க தான், நான் இவ போகிறா, என்னை பார்த்து பேசக்கூட மாட்டுறா, நான் என்ன பண்ணுறது, இவளை நான் தான் இட்டுன்னு போய் விடணும், இல்லைவா நான் விட மாட்டேன், நான் அழுதுருவேன் அப்புறம் அவளை பார்த்தா, அவள் போட்டோம் அப்படின்னு தேங்கும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். அப்படியே தூங்கிடுறாரு. இப்போ அடுத்த நாள் தான் அடித்து பிடிச்சி எழுந்துக்கிறாரு. எங்கம்மா வயனு கிளம்பிட்டாளா, அவள் எப்பயோ கிளம்பிட்டாளேடா, எனக்கு எழுப்பவே இல்லை, அவள் வந்து என்னை பார்த்தாளா, இல்லைடா அவளுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு அப்படியே கிளம்பிட்டா, எழுப்பிருக்கலாம்மா, உடப்பக்கட்டை பிஞ்சு போகும், 10 வாட்டி உட்காந்து எழுப்பிட்டுருக்கேன், நல்லா தூங்கிட்டு எழுப்பியிருக்கலாம்லம்மா அவன், அப்படி தான் உன் பையன் தூங்குவேன், நீ என்ன பண்ணுவேன் ஏந்திரா அப்படின்னு எழுப்பிடு, காஃபி குத்துருந்தாலே டீ குத்துருந்தாலே நான் ஏந்திருப்பேன், சும்மா நான் பழி பொண்ணு. இப்போ அவள் போயிட்டானா, எங்கே கண்டு தேடுறது அவளை, டேய் ஊர் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு தாண்டா போயிருக்கா, அப்புறம் போய் பார்த்துக்கோ. ஏமா அவள் போகிறா, அவள் என்ன உன்ன மாதிரி தண்டமா, அவளுக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசை இருக்காது, அதனால தான் போயிருக்கா, நீயே தடை படிடா, பார்க்கலாம். இப்போ தேங்க தான் துக்கமே வரல அவருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது இதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அடுத்த நாள் மார்னிங்கே அந்த அட்ரஸ் தேடி தான் போகிறாரு. இப்போ உங்கள் ஹாஸ்டல் வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. இங்கே தான் இருக்குது அந்த மயிறு, ஓயே இனி நைட்டு பூந்துட வேண்டியது தான். இப்போ நைட்டும் ஆயிடுது, நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ படிச்சுட்டு டயர்டாக இருக்குன்னு தூங்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது, தேங்க்கு கால் பண்ணலாமா, சரி பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறீங்க, பார்த்தா ஹாஸ்டலில் ஃபோன் அலோடே இல்லை. ஐயோ அது இல்லைன்னா எனக்கு கை காலே ஓடாது, கிழிஞ்சுது, இப்போ என்ன பண்ணுறதோ. இப்போ ஒரு பொண்ணு தான், நீ வயன் தானே, ஆமாம் என்னாச்சு, உன்னை ஒருத்தர் வெளியே கூப்பிடுறாரு இங்கே வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறா, நீங்கள் பயந்துகிட்டே போகிறீங்க. தூரத்தில் ஒருத்தர் தெரிகிறாரா, வெள்ளையா ஆன்சமா, எனக்கு தெரியலையே, எட்டி பாரு, அவர் உன்னை தான் கேட்டார், நான் கடைக்கு போய்ட்டு வரும்போது. என்னையா, இப்போ வாட்ச்மேன் இருப்பார், நீ இந்த பக்கமாக இறங்கி போய் என்னன்னு கேட்டு வா. சரி இருடி அப்படின்னு நீங்களும் போகிறீங்க. மெதுவாக பார்த்தா தேங்க தான் நிற்கிறாரு. நீங்கள் கடகடன்னு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு காலையில் எழுந்துக்கவே இல்லை நீ தெரியுமா, நீ ஏன்டி சொல்லிட்டு போல, நீ தூங்கிட்டு இருந்த, சொல்லிட்டு போகணுன்னு அவசியம் இல்லையா, 1 வாரம் ஆச்சடி உன்னை பார்த்து, சாப்பிட கூட இல்லை தெரியுமா, சாப்பிடலையா, நான் ஏதாச்சும் வாங்கி தரவா, இல்லை வேணாம், சரி படிக்கிறியா ஒழுங்கா, படிச்சுட்டு தான் இருக்கேன், ஃபோன் கூட அலோடு இல்லை, அதனால தாண்டி பார்க்க வந்தேன். தெரியும், என்னாச்சு இவ்வளோ தூரம், இல்லை ஒன்றும் இல்லைடி சும்மா தான் வந்தேன். சும்மா தானா, சரி அப்போ நான் போவா, ஏய் நில்லு, சும்மா போவா, நான் நின்று பேசு. என்ன பேசணும், என்கிட்ட பேச எதுவுமே இல்லையா, இல்லை கண்ணை பார்த்து சொல்ல இல்லையா, இல்லை ஏய் போதும்டி நடிச்சது இல்லையா, இல்லை நான் லவ் பண்ணுறேன்டி, லவ் பண்ணுறேன்டி, நான் தான் சொல்லணும்ல மயிறு, ஆமாண்டி தோத்துட்டேன், உன் காலில் கூட விழுறேன்,
அடிமையாயிட்டேன். நான் பண்ணுறது உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்டி. லவ் யூ. ரொம்ப ரொம்ப நாளாக பிடிக்கும். எப்படி சொல்கிறது தெரில. ஆனால் உன் மேலே லவ் வரல, நான் வந்துச்சு. நான் மயிரி அளவுன்னு கூட தெரில. நான் லுஃபிக்கிட்டலாம் கேட்டேன், அவன் சொன்னால் லவ் தான். லவ் தான், இது லவ் தான். உன்னை தேடி ஒரு தூரம் வரணுன்னு எனக்கு அவசியம் மயிறு இல்லை. ஆனால் நான் வந்து நிற்கிறேன். இதோ இங்கே இப்படி உனக்காக. உனக்கு இருக்கா தெரியும்? படிக்கணும். இப்படி நான் உன்னை படிச்சுக்கிறேன். இல்லடி படி, நான் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறேன். அதான் ஆனால் அவனாலாம் வானாண்டி, இதுக்கப்புறம் நீ பேச வேணாம், நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தேம் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தேம் சவுண்ட் அதிகமாக விடுவாதுடி, ஒரு மாதிரி ஆகுது. நான் கொடுக்கல, அதுவா வருது. வருதுல்ல? வருது. அப்போ இப்போ ரெண்டு லவ் பண்ணுறோமா? சொல்கிறீ ஒரு மாதிரி புதுசாக இருக்கு. எனவும் தாண்டி இப்போ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு புதுசாக இருக்குது. சரி விடந்து போ, நான் போகிறேன். சரியா? போறியாடி? வேறு போவாத. போடா. அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா மாட்டிப்பேன். எப்படி தெரியாதானே போதே, நேரம் உட்காந்துட்டு போயா? இல்லைடா, நான் போகணும். இப்போ தேங்தான் நீ சொன்னால் கேட்க மாட்டேன், வா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கி அவர் பைக்கில் தான் உட்கார வைக்கிறாரு. தேங்காய் என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணல, கட்டி முடிவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கீழே ஃபீல் ஆகுது. தேகம் ஏதோ இடிக்குது, தெரிஞ்சில்ல. அமைதியாடுறீ. வேண்டாம், வேணும், அமைதியாரு. இங்கே பாரு, கை எதுக்கு உள்ளே கொண்டு போகிற? அதான் லவ் பண்ணுறோம்ல, எதுன்னு போனால் என்ன தப்பு? அது இப்போ தானே லவ் பண்ணோம். நம்ம அப்போத்துலேருந்தே லவ் பண்ணுறோம், உனக்கே தெரியும். ஃப்ளேம்ஸு பார்த்துட்டியா? எல்லாம் பார்த்துட்டேன். சிஸ்டர் வந்துக்குது. உனக்கு எப்படி இருந்தது? அழுதேன். அழுதியாடி? இப்போ மேரேஜ் வரம் பார்க்குறியா? எப்படி? இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லி தேங்க மேலே போட்டு அப்படி அமுக்கிறாரு. ஐயோ வலிக்குது. நிறைய வாட்டி பார்த்துருவேண்டி, தப்பாலாம் பார்த்ததில்ல. இவ்வளோ பெருசாக வருவோம். சீலாம் இல்லை, கத்தணும். செம்மையாக இருக்கு. போடா. இப்போ நீங்கள் 1 இயர் பார்க்கவே இல்லை தேங்க. உங்கள் எக்ஸாம்லாம் எழுதிட்டு அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. தேங்க வரதில்லை, ஏன்னா அவருக்கு வேலை அது இதுன்னு நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ தேங்க தான் தூங்கிட்டுருக்காரு. இப்போ நிறைய வண்டி சவுண்ட் அப்படி இப்படின்னு கேட்குது. ஐயோ எவன்டா அவன் வண்டி சவுண்டு குத்துனுருது, நிம்மதியாக தூங்க உண்றானா? இப்போ தேங்க லைட்டாக கண்ணு முடிச்சு பார்த்தா இப்போ டேட்டு, நீங்கள் வர டேட் தான். இப்போ தேம் அடிச்சு பிடிச்சி எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி உட்காந்துட்ருக்காரு. இனி அவள் வருவா, வந்து தானே ஆகணும். நீ நான் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அவளை அப்படின்னு தேங்க நல்லா உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அம்மா வாடி, எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டல, ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம். பண்ணிட்டேம்மா, ரொம்ப மிஸ் பண்ணேன். சரிவா, அம்மா சமைச்சு வைக்கிறேன். சரிம்மா, நான் தேங்காம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்போ அப்படின்னு நீங்களும் பார்த்து பேசிகிட்ருக்கீங்க அங்கே எல்லாருக்கூடையும். இப்போ நீங்கள் தான் ஆண்டி தேங்காய்ங்க. அவனாம்மா உள்ளே படம் பார்த்துட்ருப்பான், போ. ஓ சரிங்க ஆண்டி, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கி உள்ளே போகிறீங்க. இப்போ பார்த்தா ரூமே இருட்டாக இருக்குது. பைத்தியம் மாறவே இல்லை, அதே இருட்டு வீடு. என்ன பண்ணிகிட்ருப்பான்? என்ன ரூம்குள்ளே இவ்வளோ சவுண்டாக பாட்டு, கதவு தட்டினா கூட கேட்காது போல். இப்போ நீங்கள் போய் கதவு தட்டுறீங்க, இப்போ கதவு திறக்கவே இல்லை. என்ன கோவமாக இருக்கானா? தயம் நான் தான் கதவை தரேன். இப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. என்ன காணோம்? இப்போ ஒரு கை சடனாக உள்ளே இழுக்குது. ஆமாம் ஏண்டி இவ்வளோ டேஸா வரத்துக்கு இவ்வளோ நாளாடி?
விட்டால் தானே வர முடியும். இப்போ விட்டால் தானே உள்ளே போவோம். இங்கே பாரு, வந்து உட்காரு. என்ன எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக இழுத்து பேசிகிட்ருக்க? பின்ன அவசரம்தான், வேறு எப்படி அவசரப்படாமல். சரி ஃபஸ்ட்டு டிவியில் சவுண்டு கம்மி பண்ண. அதெல்லாம் முடியாது அப்படின்னு டோரை லாக் பண்ணுறாரு. என்ன பண்ணுற? நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதுக்கெல்லாம் சேர்த்து ஒன்று பண்ண வேணாம். அது பண்ணுவேன். முதல்ல பேசலாம். இப்போ தான் பேசணும்ல, பேசிக்கலாம். எப்படி பேசலாம்? இப்போ தேவன் கிஸ் பண்ணுறாரு. தேவன் பைத்தியம், என்னடா அப்படிதான்டி, எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி ஒன்று. கழுத்து காட்டு. தேவன் கணிக்காத. எவ்வளோ மிஸ் பண்ண. நீ ஆனால் எவ்வளோ மிஸ் பண்ண. ரொம்ப ரொம்ப. இங்கே பாரு, இந்த பாட்டு ஒரு 18 பாட்டு ப்ளேலிஸ்ட்டு போட்டிருப்பேன். இது முடிகிற வரைக்கும் இன்றைக்கி கிசச்சு நேரம். முடியாது. இல்லை முடியும், வா. தேகம் அப்படின்னு ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் இஷ்டத்துக்கு உங்களை போட்டு அப்படி இப்படின்னு படுத்தி எடுக்கிறாரு. தேகம் கழட்டாதடா. மேலே ஏன் கழட்டுற? பார்த்ததே இல்லை, வாயை வச்சிருவேன். வீடியோ காலில் காட்டுனா ஃபோனை கூட எடுத்துன்னு போகல. நீ காட்டினு இப்போ வேணும். தேகம் விட்டு போன பாட்டில் ரொம்ப நாள் வச்சிரு. விட்டுண்டி, விட்டு காட்டுறி. முடியாது. அது அவங்ககிட்ட நான் பெர்மிஷனு. இப்போ பார்த்துட்டாரு, நீங்கள் கை வச்சு ஹைட் பண்ணுறீங்க. இப்போலாம் ஹைட் பண்ணக்கூடாதுரி பட்டு, பார்க்கணும்ல. என் பட்டாணியில் தேவம் இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிட்ருக்க. டயர்டாக இருக்குது. மொத்தமாக டயர்டாகு. மொத்தமாக அப்படி இப்போ அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிருக்கேன். இது எப்படி இருக்கும்னு தெரியல. அண்ட் இந்த ஒன் ஷாட் யாருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கடா. ஆல் தி பெஸ்ட். அண்ட் அமரா ஃபிக்ஸில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. 1 இயர் கழிச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் மொத்தமாக பார்த்துக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் வந்து போட்டுடுறேன். கொஞ்சம் டைம் வேணும்டா, டயர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேடா, லவ் யூ, பாய்.